ஹாய். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வைக்கிறது? கொரியாண்டர் லீவ்ஸ் இவ்வளோ வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்போது. இது வந்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது நிறையா. நம்ம அன்லெஸ் நம்ம வந்து ஒரு சட்னியோ ஏதோ நம்ம பண்ணல அப்படின்னா, நம்ம இவ்வளோ கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். லைட்டாக சாம்பாரில் போடுவோம். இல்லை ஏதாவது சிக்கனோ, மீட்டோ ஏதோ பண்ணால் லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். அவ்வளோதான் பண்ணுவோம். நிறைய இதை யூஸே பண்ண மாட்டோம். இது எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின பேக்கெட்டை கட் பண்ணேன். ஸோ இந்த பேக்கெட் எப்போயுமே இந்த ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே கீழே இருக்க அந்த ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்க பாருங்கள். உள்ள ஈரமாக தெரியுதா? ஸோ அந்த எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அடியில் இருக்க ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி தந்துடுவாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்க இந்த கிராஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இருக்குது இது வேறு ஏதோ வீடு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பாத்திரம் இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடாயோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம அடியில் இப்படியே இதை வச்சிடணும். இப்படி நம்ம ஒரு செடி மாதிரி வச்சுட்டு இதுக்கு அடியில் நம்ம தண்ணி விட்டுட்டு இப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப நாளைக்கு வாடாமவே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை அப்படியே எல்லாம் ஃபைனலாக ரொம்பவும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி வேணுமோ சாப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஒரு நல்ல டப்பாவில் வந்து போட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடியில் ஒரு பேப்பர் கிளாத் போட்டுட்டு அது மேலே அதை போட்டு திரும்பவும் மேலே ஒரு கிளாத் போட்டு அப்படியே மூடி வச்சாலுமே கொஞ்சம் நாளைக்கு ஏர் டைட்டாக நல்லாயிருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வெளியே வச்சாலுமே ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். பட் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வே ஹவ் யூ கேன் கீப் த கொரியாண்டர் ஃப்ரெஷ். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப். நானே நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. பாய்.